என் அன்பு பிள்ளையே, என்னை நோக்கி நீ சிந்திய கண்ணீருக்கு கண்டிப்பாக பலன் கிடைத்தே தீரும். உன்னை தூற்றியவர்கள் எல்லாம் அவர்கள் வாயாலேயே உன்னை போற்றும்படி உன் அப்பன் நான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டப் போகிறேன். உனக்கு எது தேவையோ அதை நான் உனக்கு பார்த்து பார்த்து கொடுக்கப் போகிறேன். நீ உன் மீது வைக்கப்பட்டுள்ள விமர்சனங்களை கண்டு கொள்ளாதே. கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை, மாறாக கல்தான் காணாமல் போகிறது. அதேபோல் உன்னுடைய விமர்சனங்களும் கல்லாக இருக்கட்டும், நீ கடலாக இரு. என் பிள்ளையே, நீ நம்பிக்கையுடன் எந்த ஒரு செயலையும் செய்து பார். அந்த செயல் அனைத்தும் சுபமாகத்தான் முடியும். நீ நம்பிக்கை இல்லாமல் ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலை இனிமேல் செய்ய வேண்டாம் என்று முடக்கி வைத்து விடுவாய். ஆனால் நம்பிக்கை இருப்பவனுக்கு தோல்வி கூட ஒரு தொடக்கமாக எடுத்துக்கொண்டு அந்த செயலை வெற்றியுடன் செய்து முடிப்பான். நான் எப்போதும் உன்னுடன் இருந்து உன் செயலை வெற்றியுடன் செய்து முடிப்பேன். என்னை நம்பியவர்களுக்கு நான் நிச்சயம் அடைக்கலம் கொடுப்பேன். நீ எப்போதும் நேர்மறையான எண்ணங்களை பேசும் மனிதர்களுடன் பழகு. சில பேர் எடுத்தவுடன் இதை நீ செய்து முடிக்க மாட்டாய், அதற்கு உனக்கு தகுதி கிடையாது என்று உன்னை மட்டம் தட்டுவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களிடம் பழகாதே. இதை செய், உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று உன்னை ஊக்கப்படுத்துவார்கள். அவர்களிடம் பேசு. என் செல்ல பிள்ளையே, இதையெல்லாம் நீ அறிவுரையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் உனக்கு கூறும் ஆறுதலாக எடுத்துக்கொள். ஏனென்றால் உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்கள்தான் நீ விழும்பதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்வார்கள். கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அதை கையாள பழகிக்கொள். மனதை பக்குவப்படுத்திக்கொள். உடலும் உள்ளமும் உறுதியாக இருந்தால் எதையும் எதிர்கொள்ளலாம். என் குழந்தையே, நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள். உரசாமல் வைரத்தை எவரும் பட்டை தீட்ட முடியாது. நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது. அதுபோல் நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள், ஆனால் வீழ்ந்துவிட முடியாது. ஆகையால் உனக்கு சோதனை வந்துவிட்டதே என்று நீ வருந்தாதே. நான் வருந்தவும் விட மாட்டேன். நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி காட்டப் போகிறேன். நான் உனக்காக தேடி வரும்போது நீ வீட்டில் இல்லை என்றாலும் அனைவரையும் ஆசீர்வதித்து விட்டுதான் சென்றேன். உன்னையும் வழியில் சந்தித்து உன்னிடமும் தர்ஷனை பெற்று கொண்டுதான் சென்றேன். வந்தது நான் என்று தெரியாமல் என்னை மட்டும் அப்பா பார்க்காமல் சென்று விட்டார் என்று புலம்புகிறாய். உன்னையும் நான் ஆசீர்வதித்து விட்டுதான் சென்றேன். நன்றாக யோசித்துப்பார் என் குழந்தையே. இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு. என் பிள்ளையே, நீ எதை எண்ணி இத்தனை நாள் காத்திருந்தாயோ அதை நிறைவேற்றி வைப்பது என் கடமை. உனக்கு நல்லது செய்யவே நான் உன்னுடன் இருக்கேன். எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. கவலைப்பட வேண்டாம். உன் இதயத்தில் என்னை நேசி. நல்லதே நடக்கும்.